டாக்டர் தேவி. இவர் ஸ்பீச் மற்றும் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் மற்றும் ஃபிசியோதெரபி துறையிலும் 18 வருட அனுபவம் பெற்றவர். சிறப்பு குழந்தைகளுக்கான சைக்காலஜி மற்றும் பேச்சு பயிற்சிக்கான கல்வியையும் அப்ளைடு சைக்காலஜியும் படித்துள்ளார். கற்றல் கேட்டல் குறைபாடு உடைய மாணவர்களின் நலனுக்கான வழிகளில் பெற்றோர்களையும் பங்கு பெற செய்துள்ளார். பெற்றோருக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆசிரியர்களுக்கான கையாளும் திறனையும் மேம்படுத்தி கற்றலின் குறைபாடு உள்ள குழந்தைகளின் நலனை உயர்த்துவதில் பெரும் பங்காற்றி உள்ளார். இவரிடம் பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இயல்பு வாழ்க்கையை பெற்று வாழ்கின்றார்கள். இவர் 120க்கும் மேற்பட்ட இதுபோன்ற முகாம்களில் பங்கு பெற்றுள்ளார். இவை அனைத்தையும் இவர் சேவை உணர்வுடன் செய்து வருகிறார். கற்றல் கேட்டல் குறைபாடுகள், கற்றலின் சிரமங்களும் மற்றும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good afternoon. Good afternoon. Thank you Swamiji. Thank you for this opportunity. இப்போ ஸ்போர்ட்ஸை பற்றி எல்லாம் தெளிவாக கேட்டிருப்பீங்க. எல்லாம் என்ன உங்கள் மனசில் தோணுது? இப்போது டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பீரியடை கேட்கக்கூடாது. நிறைய இப்போ சில்ட்ரன்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? ஸ்போர்ட்ஸ் பீரியட் கிடைக்கிறதே இல்லை. எந்த ஸ்டாண்டர்டில் இருந்துன்னா அப் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் டைம் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை, எங்கள் மேம் அதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ்க்கான முக்கியத்துவம் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சால் அதை அழகாக ஈஸியாக கொண்டு போய் என்ன செய்வீங்க? குழந்தைங்க கிட்ட சேர்த்துருவீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கற்றலில் குறைபாடு. கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம மூளையானது ஒரு விஷயத்தை பார்க்கும், பார்த்ததுக்கப்புறம் உணரும், உணர்ந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும். இது பார்க்குறது மூலமாகவும் நம்ம மூளைக்குள்ளே போகும், கேட்குறது மூலமாகவும் போகும். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுல ஏற்படுற சிக்கல் தான் கற்றலில் குறைபாடு. இது எல்லாருக்கும் வர்றதில்லை. ஒரு சில குழந்தைகளுக்கு பிரெயினில் ஏற்படுற மாற்றத்தினால் வர்றது தான் கற்றலில் குறைபாடு. இதை என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேர்னிங் டிஃப்ரென்சஸ், கற்றலில் வேறுபாடு. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல வித்தியாசமான ஒரு நோக்கம் இருக்குது. இவங்களுக்கு வித்தியாசமாக சொன்னாதான் இந்த கருத்து என்ன செய்து போய் சேருது அப்படிங்கிறது கற்றலில் டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் கற்றலில் இயலாமை. சில விஷயங்களை அந்த குழந்தையால் எப்போவுமே கற்றுக்கவே முடியலை அப்படிங்கிறது கற்றலில் இயலாமை. மூணாவது கற்றலில் டிசபிலிட்டி. அவனுக்கு கற்றலில் குறைபாடு இருக்குது. நார்மலாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அந்த ஏஜ்குள்ளதையே அவரால் என்ன செய்ய முடியலை? கற்றுக்க முடியலை. இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல எல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னா இதை பயன்படுத்திகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் வரும்? இப்போ கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு 3 விஷயங்களில் மெயினாக பாதிப்புகள் வெளிப்படும். ஃபஸ்ட்டு அக்வைசேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரெயின் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? கற்றுட்ருக்கோம். மெயினாக அகாடமிக் செக்ஷன்ஸ், எழுதுறது, படிக்கிறது, அதை உள்வாங்கிக்கிறது, அதை அப்ளை பண்ணுறது, இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம கிளம்புறோம். அப்போ கிளம்பும் போது என்ன எடுத்துகிட்டு போகணும், எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எத்தனை மணிக்கு போகணும், எந்த வழியாக போகணும், இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்லேயுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். மூணாவது பாயிண்ட் அவங்களுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன். இப்போது நிறைய கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைங்க கிளாஸில் பேசவே மாட்டாங்க. மெயினாக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மெயினாக பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, உங்கள் குழந்தைய நாங்கள் எழுப்பி கொஷின் கேட்டால் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களாங்கிறது கூட எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. நிறைய குழந்தைங்கள அப்படி எங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய நாங்கள் பிரேக் பண்ணி பேச வைக்கிறதுக்கே சில மாதங்கள் என்ன செய்யுது அவங்கக்கிட்ட இருந்து ஆகுது. இது சோஷியல் இன்ட்ராக்ஷன்
டிஃபிகல்ட்டிஸ். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அவங்களால நல்லா என்ன செய்ய முடியும்னா பேச முடியும். வீடு சார்ந்த வேலைகளில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் வீடை தாண்டி வர்ற சொசைட்டியில் அவங்களால இயல்பாக என்ன செய்ய முடியாது, நடந்துக்க முடியாது. நெக்ஸ்ட் லைன். இதை எப்படி நம்ம வந்து ஸ்கூல் டைமில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்ச். எதெல்லாம் கற்றலில் குறைபாடு, எது கற்றலில் குறைபாடு இல்லை, இவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா, இல்லை இவனுக்கு படிப்பே வராதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களுடைய ப்ரொக்ரெஷன் வந்து தேவையான அளவு இருக்காது. ப்ரொக்ரெஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே வரீங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்குமே படிப்பில் ரொம்ப சிரமம் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்போ நம்ம படிப்பில் கவனம் கொடுத்து வீட்லேயும் கவனம் கொடுத்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஒரு 20% ஆஃப் கெயின் வந்து நமக்கு கிடச்சிது. இப்போ வந்து குழந்தை திணறாமல் வாசிக்குது. அப்போ லாங்குவேஜ் வந்து அவனுக்கு வந்து வாசிக்க பழகி இருக்குது. அப்புறம் ஒரு 40% அந்த லாங்குவேஜை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியுது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் ப்ரொக்ரெஷன். இப்போ இந்த ப்ரொக்ரெஷன் வந்து கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கு இருக்காது. மேபி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் தகுந்த மாதிரி ப்ரொக்ரெஷன் என்ன செய்யாது, அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட் கொடுத்தாலுமே அவங்களுடைய ப்ரொக்ரெஷன் லெவல் வந்து கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் அவங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிஜிட்ஸில் இருக்கும். எப்படி இதை கேரி அவுட் பண்ணி கொண்டு போகிறதுனே தெரியாது. சில குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் ஓரளவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் மேக்ஸில் வந்து எப்போவுமே 1 டிஜிட்ஸ். ஏன்னா கான்செப்ட்ஸ் எதுவுமே என்ன செய்யாது, அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கர்ட்டடாக இருக்கும். நம்மளால் வந்து ஒருங்கிணைக்கவே முடியாது. இவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா, ஏன் திடீர்னு மார்க் வந்து 1 டிஜிட்ஸில் வருது, என்ன எஃபர்ட் கொடுத்தா இந்த குழந்தை மேலே வருங்கிறத வந்து தான் நம்ம ஆலோசிப்போம் பெற்றோர்களோட சேர்ந்து. தென் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டை கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கிளாஸில் கொஷின் ஒரு ஆன்சர்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து விளக்கி சொல்லிகிட்டு இருக்கும் போது அதற்கான தீர்வை அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. மற்ற குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்யும், உணர முடியும் உங்களால். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஒரு லேர்னிங் டிசபிலிட்டின்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சில விஷயங்களில். அதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும், அந்த குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எதை மோட்டிவேட் பண்ணணும்னு ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேட்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை பார்க்குறதுல. சில குழந்தைங்களுக்கு வந்து பவர் கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து பேரண்ட்ஸால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனாலேயுமே அவங்க படிப்பில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அப்போ பார்க்குறதுல குறைபாடு இருக்கா, கேட்குறதுல குறைபாடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களுடைய படிப்பை அவங்க வீட்டு சூழ்நிலை வந்து அஃபெக்ட் பண்ணுதா. அப்போ படிப்பை வீட்டு சூழ்நிலையை அஃபெக்ட் பண்ணுதுன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் முதல்ல நம்ம என்ன செய்யணும், எஜுகேட் பண்ணணும். இல்லை அவங்களுடைய புவர் எக்கனாமிக் லெவல், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வர சொல்கிறீங்க, அந்த எக்கனாமிக்னால அவன் பாதித்து அதை வெளிப்படுத்த முடியாமல் ஸ்கூலில் படிப்பில் என்ன செஞ்சிருவார், டிப்ரெஷன் போவார், பின்தங்க ஆரம்பிப்பார். அப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஒர்க்ஸ் இதை மாடிஃபை பண்ணிக்கணும். தென் வந்து ஐக்யூ லெவல், மேம் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வித்யா மேம் சொல்லியிருப்பாங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அ இன்டெலிஜென்ஸ் லெவல். இது வந்து வேரி ஆகும். ஒரு மனிதருக்குமே இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து வேரி ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த குழந்தைக்கு கற்றலில் குறைபாடு இருக்கிறது அவளுடைய அறிவு சார்ந்த குறைபாடுனால வருதா, இல்லை அறிவுத்திறன் நல்லா இருந்தும் வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவு சார்ந்த திறன் எவ்வளோ இருக்குங்கிறத இன்டெலிஜென்ட் கொஷின் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட். இப்போ இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைப்ஸை வச்சு தான் நம்ம குழந்தைய ரெமடியல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்னா ரீடிங்கில் மட்டும் ப்ராப்ளம், ஒரு கவனமின்மைன்னு சொல்லுவோம். ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னா மேக்ஸில் மட்டும் ப்ராப்ளம். அடுத்து டிஸ்ப்ராக்சியானா எழுத்தில் மட்டும் அவனுக்கு பிரச்சனை. தென் வந்து டிஸ்பேசியானா பேசுகிறதுலையும் தன்னுடைய மொழி புரிதலை உங்களுக்கு தெரிவிக்கிறதுலையும் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்
இப்போ டிஸ்லெக்ஸியா வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். டிஸ்லெக்ஸியா அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைய ரீட் பண்ண சொல்கிறோம். இப்போ ரீட் பண்ணும்போது ஏர்லி ஸ்டேஜில் எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெல்லை விட்டுட்டு ரீட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வேர்டை விட்டுட்டு ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய ரீடிங் கெப்பாசிட்டி கரெக்டாக ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்லலாம் ஒரு ரீடிங்க்கு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து போடுறாங்க. தப்பு தப்பாக ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாத கரெக்டாக ரீட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயினோட பெர்செப்ஷன் இந்த வார்த்தை இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் முடியுங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த டிஸ்லெக்ஸியா சில்ட்ரன்ஸ்க்கு அந்த பெர்செப்ஷன் இருக்காது. பிஏ டின்னு வாசிப்பாங்க. ஸ்மால் லெட்டர் பிக்கும் ஸ்மால் லெட்டர் டிக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்பர் 17 நம்பர் 71 இதுவாங்கிற கன்ஃபியூஷன் என்ன செய்யும் உங்களுக்கு நிறைய இருக்கும். இது வந்து காமன் டிஸ்லெக்ஸியாவோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட், இதை நீங்கள் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா பேரண்ட்ஸை காட்டிலும் டீச்சர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளியில் வருவாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து மொழியோட வடிவத்தை கற்றுத்தரணும். இப்போ ஒரு மொழிக்கும் ஒரு வடிவம் இருக்கும். தமிழ்னா இந்த மாதிரி நிறுத்தி இந்த இடத்துல ஏற்றி இறக்கத்தோட பேசணும். ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கும் போது சில இடத்துல அதோட மொழியோட தன்மை என்ன செய்யும்னா மாறுபடும். அப்போ முதல்ல குழந்தைக்கு வந்து மொழியோட வடிவம் எங்கே நிறுத்தணும், எங்கே வந்து ஏற்றணும். இப்போ நார்மலாக இங்கிலீஷ் முத கற்றுக்க ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நான் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா எங்கே ரீட் பண்ணி எங்கே முடிக்கிறது, எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணுங்கிறதே தெரியாது. ஃபுல்லாக சென்டென்ஸ் வாசிக்கும், என்ன வாசிச்சேன்னு கேட்டால் மீனிங் என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. ஏன்? அவங்க உணர்ந்து படிக்கலை. எந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும், எந்த வார்த்தைக்கும் இடைவெளி என்ன செய்யணும் கொடுக்கணுங்கிறது தெரியல. இதை ரிப்பீட்டடாக ட்ரில்ஸாக நீங்கள் கொடுக்கும் போது, இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது இந்த வாசிக்கிறதுல இருக்கிற கவனமின்மை அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ்லாம் எல்லாருமே வந்து ஸ்கூலில் எந்திரிச்சு ரீட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம படித்த காலங்களில் நம்மளுடைய ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஆளுக்குமே ரீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரீடிங் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்கூல்ஸில் என்ன செய்கிறது கிடைக்கிறது கிடையாது. வீட்டில் ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வீட்டில் என்ன செய்ய தெரியலை, ரீட் பண்ண தெரியலை. அப்போ பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். கூட உட்காந்து வாசித்து அனுப்புறது மூலமாக அவங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டி என்ன செய்யாது கூடாது. நெக்ஸ்ட், அடுத்து டிஸ்கிராஃபியா அப்படின்னா எழுதுறதுல பிரச்சனை. அந்த எழுதுகிற போது குழந்தைக்கு கை வலிக்குதுன்னு சொல்லும், எனக்கு கையெல்லாம் வேர்க்குது, கையெல்லாம் சீக்கிரம் டயர்டாயிருது அப்படின்னு சொல்லும். அந்த மொழியோட வடிவம் வந்து எழுத்தில் வரும். அந்த எழுத்தை வந்து உணர்ந்து மூளையால் என்ன செய்ய முடியல, எழுத முடியலை. இது வந்து நெக்ஸ்ட் லைன். இதை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். இந்த விரல் நுனிகள் நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணோம். ஜிப்பு போடும், பட்டன் கழட்டும், தென் வந்து ஒரு தாழ்பால் இருந்தால் தாழ்பாலை எடுக்கும். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் குழந்தையிலிருந்தே அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களால இதை பர்ஃபெக்டாக என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எழுதுறதுல பிற்காலத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லைன், அவங்களுடைய ரீடிங் டைம் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு ரைட்டிங்கை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நீங்கள் டைரி எழுதியிருப்பீங்க, எல்லாரும் எழுதி முடித்தாலும் அந்த குழந்தையால் டைரியை என்ன செய்ய முடியாது, ஃபினிஷ் பண்ண முடியாது. எழுத்துக்கள் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் என்ன செய்யும், ஆர்கனைஸ் ஆகி இருக்கும். ஒரே லைனில் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரே மாதிரி வடிவம் எழுத்துக்களுக்கு வராது. ஒரு எழுத்து பெருசாக, ஒரு எழுத்து சின்னதாக. இன்னொன்று மெஸ்ஸி ரைட்டிங் சொல்லுவாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னே உங்களால் என்ன செய்ய முடியாது, வாசிக்கவே முடியாது. இது வந்து எழுத்தில் மட்டும் இருக்கிற சிரமம். தன்னுடைய பிரெயினில் இருக்கிற விஷயத்தை எழுத்து வடிவத்தில் குழந்தைக்கு என்ன செய்ய தெரியாது, கொண்டு வர தெரியாது. நல்லா படிப்பான், ஓரலாக கேட்டால் எல்லா ஆன்சருமே என்ன செய்வான், அவங்க பண்ணுவாங்க. ஆனால் பேப்பரில் பார்த்தா 1 டிஜிட் மார்க் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மூளையை வந்து ப்ராசஸ் பண்ணி எழுதுறதுக்கான ஒரு கண்டக்ஷன் அந்த இடத்துல கட்டாக இருக்கும். நம்ம பிரெயினே ஃபுல்லாக என்னது, கண்டக்ஷன் தான். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை தொடர்பு படுத்தி தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வெளிப்பாடாக வெளியில் வரும். இப்போ நம்ம எழுதணுன்னா நம்ம கண்ணு பார்க்கணும்,
மூளை யோசிக்கணும், கை என்ன செய்யணும், எழுதணும். இந்த செயினில் எது ஒன்று பிரேக் ஆனாலும் கரெக்டாக பர்ஃபெக்ஷனோட நம்மளால் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்போ படிக்கிறத கரெக்டாக அப்ளை பண்ணாதான் அவனால் அந்த அகாடமிக் ஸ்கில்ஸை என்ன செய்ய முடியும், முழுமைப்படுத்த முடியும். அப்போ எழுதுறதுல மட்டும் பிரச்சனை அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். ஏர்லி இன்டர்வென்ஷன்னா இப்போ ஒரு 5 வயசுக்குள்ளே இந்த கையில் சாப்பிடக்கூட மாட்டாங்க அந்த குழந்தைங்க. அந்த கையில் தொடுற பிசுப்போ இல்லை அந்த கையில் எடுத்து நான் சாப்பிடணுமா, எம்மா எனக்கு ஊட்டி விடுங்க. அப்போ இந்த கையோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக எழுத்துக்கு பின்னாடி பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பின்னு கொடுப்போம். ஆக்குபேஷனல் தெரப்பின்னா தொழில்முறை கல்வி. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பட்டன் போடுறது, ஜிப் போடுறது, ஒரு கம் தடவுறது, சிசர் பண்ணுறது, இது எல்லாமே அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. இதையே தான் நம்ம ஸ்கூல்லையுமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்கில்ஸில் வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை நிறைய டெவலப் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் கிட்ட என்ன செய்யணும்னா கொஞ்சம் இனிஷியேட் பண்ண சொல்லணும். அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி சில வேலைகளை என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். தென் வந்து ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். க்ளே வச்சு ஆக்டிவேட் பண்ணுறது, வேறு வந்து பிளான்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுடைய விரல் நுனிகள் வச்சு செய்கிற வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே ஸ்கூலில் அவங்கள அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறது. பேரண்ட்ஸ்க்கு அதை வந்து நல்லா எஜுகேட் பண்ணலாம். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இந்த எழுத்து பிரச்சனையில் அவங்களுடைய கிரிப்பை வந்து அவங்களால உணர முடியாது. அது மாதிரி நிறைய குழந்தைங்கள வந்து பார்த்துருக்குறோம். ஒன்று கிரிப்பை ப்ரெஷரை வந்து அதிகமாக கொடுப்பான். பென்சில் வந்து உடையிற அளவுக்கு ப்ரெஷர் என்ன செய்யும், அந்த இடத்துல போகும். இல்லை அப்படின்னா எழுதுனதே தெரியாமல் ரொம்ப லைட்டாக என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இது எல்லாமே அவங்க கையில் இருக்கிற பிரச்சனையினால தான். அவங்க கையில் வந்து அந்த பவரை எப்படி கொடுக்குறதுன்னு என்ன செய்யலை, அந்த குழந்தைக்கு தெரியலை. இதை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெரப்பி வழியாகவும் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வழியாகவுமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அவர் எழுத்து பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து டிஸ்கால்குலியானா மேக்ஸ் போடுறதுல மட்டும் பிரச்சனை. முன்னாடி காலங்கள்லாம் மேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிப்பாங்க, மேக்ஸில் ஒரு சிலர் எப்போவுமே கம்மியாக வாங்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேக்ஸ் கான்செப்டே சுத்தமாக புரியாது. கான்செப்ட் அப்படின்னா இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம எல்டி டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்பருக்கு பிஃபோர் ஆஃப்டர் நம்பரே தெரியாது. அப்போ பிஃபோர் ஆஃப்டர் நம்பருங்கிறது என்னது, ஒரு கான்செப்ட், மேக்ஸோட கான்செப்ட். அதுக்கப்புறமா எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பருங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ இந்த மாதிரி பேசிக் கான்செப்டே புரியாத குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும். அப்போ அவங்க வாங்குகிற மார்க்ஸ் என்ன இருக்கும், 1 டிஜிட்ஸில் தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய ஏர்லி மேக்ஸோட கால்குலேஷன் லெவலை என்ன செய்யணும், நீங்கள் கூட்ட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மேக்ஸில் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது, டைம் கொஞ்சம் அதிகமாக மேக்ஸை வந்து பண்ணுறதுக்காக டைம் கொடுக்குறது, தென் வந்து நிறைய கிராஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மேக்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கால்குலியா சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போக இந்த டிஸ்லெக்ஸியாவோட ரிலேட்டட் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மெயினாக இப்போ நிறைய சொசைட்டியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிஸார்டர். சார் முன்னாடி இருக்கிற எல்லாருமே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு யாருக்குமே எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன செய்யலை, இல்லை. யாராவது ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களா குழந்தைங்க, தனியாக யாராவது ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களா, வீட்டில் பேரண்ட்ஸ் தான் முதல்ல கிளம்புறீங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்க கிளம்புறதே கிடையாது, பேரண்ட்ஸான நம்ம தான் என்ன செய்கிறோம், கிளம்புறோம். அந்த டைமோட அர்ஜ் யாருக்கு தெரியுது, முன்னாடியெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, ஸ்டூடெண்ட்க்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. நம்ம அம்மா கிளம்புங்கிறதோடு நிறுத்திடுவாங்க. டைமை பார்த்து யார் கிளம்புவோம், நம்ம தான் கிளம்புவோம். இப்போவும் நம்ம தான் கிளம்புறோம். ஆனால் நம்ம குழந்தைக்காக என்ன செஞ்சிட்ருக்குறோம், கிளம்பிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனே சுத்தமாக இல்லை. லேட்டாக போனால் யாரை கேள்வி கேட்குறீங்க, பேரண்ட்ஸை தான் கேட்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கான்சியஸ் என்ன செய்யணும், நம்ம கொண்டு வரணும். அப்போ ஸ்கூலில் வந்து டைமிங் கான்சியஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். டைம் கான்செப்ட் படி டைமுக்கு உள்ளே வரணும். உள்ளே வந்த குழந்தை ஒரு நீங்கள் ஏதோ ஒரு மேக்ஸோ இங்கிலீஷோ எது சொல்லி கொடுத்தீங்கனாலும் அந்த டைமுக்குள்ளே அதை லேர்ன் பண்ணிக்கணும், டைமுக்குள்ளே எழுதணுங்கிற ஒரு கான்செப்டை என்ன செய்யலாம், நம்ம ஈஸியாக சொல்லித்தரலாம்.
தென் வந்து ஏடிஹெச்டி, ஆட்டிசம் இந்த மாதிரி குழந்தைகளும் இப்போ நிறைய நார்மல் ஸ்கூல்லையுமே ஓரளவுக்கு ஸ்பீச் வந்த உடனே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்க்ளூட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கற்றலில் வர்ற குறைபாடு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஏடிஹெச்டி சைல்டு அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார், கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ டீச்சர்ஸ்க்குமே அது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைய உங்களுடைய க்ளோஸ் சூப்பர்விஷன் உங்கள் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி. ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்தானா தேவையில்லாத மேம் சொன்ன மாதிரி ஒரு இம்பல்சிவிட்டி வராது. இம்பல்சிவிட்டினா எந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்னு என்ன செய்யாது உங்களால் கணிக்க முடியாது. உங்களுடைய சூப்பர்விஷனில் பக்கத்தில் இருக்கும் போது அவனை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வந்து மெமரி டிஸார்டர். சில குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கான நேரத்தையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணும், ஆனால் நினைவில் மட்டும் கொண்டு வந்து என்ன செய்ய தெரியலை, எழுத தெரியலை. அப்போ இவங்களுக்கு நிறைய மெமரி சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள், மெமரி சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுக்க அவங்களுடைய மெமரி அவுட்புட்டை என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ்டாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து எல்டி இல்லைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம படிக்கலைனாவே எல்டின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, குழந்தைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடக்கூடாது, நம்மளும் அந்த முடிவுக்கு வந்திருக்கக்கூடாது. இப்போ எல்டி யார் இல்லை அப்படின்னு எப்படி கன்க்ளூட் பண்ணுறது? இவனும் கம்மியான மார்க் வாங்குறான், இவனும் கம்மியான மார்க் வாங்குறான். அப்போ ஏன் படிக்கலைங்கிற ரீசனை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணலாம்? எவ்வளோ நேரம் இந்த குழந்தை படிப்புக்காக வீட்டில் செலவிடுது. நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஷின், எவ்வளோ நேரத்தில் உங்கள் குழந்தை இந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அம்மா ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு என்ன செஞ்சுருவாங்க, எழுந்திரிச்சிருவாங்க. அம்மா நான் சீக்கிரமாக படிச்சிட்டேன், இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு நான் எல்லாமே படிச்சிட்டேன்னு என்ன செய்வான், ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்து விட்ற போர்ஷன் அவ்வளவே படிச்சிட்டேன்னு எழுந்திரிச்சிருவான். ஆனால் இவன் லேர்னிங் டிசபிலிட்டி கிடையாது. இவருக்கு என்ன பிரச்சனைனா உட்காந்து படிக்கிறதுல தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா நான் வெளியில் போய் விளையாடணும், எனக்கு வேறு வேலை இருக்குது, எனக்கு கரெக்டாக மென்டல் எஃபோர்ட் பண்ணி என்ன செய்ய முடியல, இந்த நேரத்தில் படிக்க முடியலை. அப்போ படிக்க முடிகிற குழந்தைக்கு படிக்கலைன்னா மார்க் என்ன செய்யும், கம்மியாக வரும். அப்போ யாராலெல்லாம் படிக்க முடியுமோ அவங்க எல்டி கிடையாது. இதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய நேரம், படிப்புக்கான நேரத்தை வீட்டில் கூட்டினீங்க அப்படின்னாவே படிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மெயின் டாபிக் வந்து ரெமடியல் எஜுகேஷன். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ரெமடியல் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெமடியல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா இந்த எல்டி குழந்தைங்களுக்கான சிறப்பு பயிற்சி தான். இது என்ன மாதிரி பண்ணலாங்கிறது ஒரு சின்ன ஹின்ஸாக சொல்கிறேன், இது நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. யாரெல்லாம் ரொம்ப கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சிங் ஆஃப் டீச்சிங் மெத்தட். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 40 குழந்தைங்களுக்கு சொல்லித்தரீங்க, அப்போ அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ரீச் ஆகலை அப்படின்னா உங்களுடைய டீச்சிங் மெத்தட் அந்த ஒரு குழந்தைக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இது டியூரிங் கிளாஸ் டைமில் பண்ண முடியாது. இது வந்து ரெமடியல் செக்ஷன்னு தனியாக என்ன செய்யலாம், நம்ம ப்ரிஃபர் பண்ணி அவங்க வீட்டில் உங்களால் முடியலை அப்படின்னா வீடுகள்லையுமே ரெமடியல் எஜுகேஷன் என்ன செய்ய சொல்லலாம்னா ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். சேஞ்சிங் த டீச்சிங் ஸ்டைல். இப்போ 4x8 வந்து ஓரலாக நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய குழந்தைங்க ஆன்சர் பண்ணோம். இப்போ எல்டி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுவோம், 4 டாட்ஸ் வரைஞ்சி 2 டாட்ஸ் வச்சு அப்புறமா என்னன்னு ஆட் பண்ணி என்ன செய்ய சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு விஷயங்களையுமே அவங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இதுதான் வே ஆஃப் டீச்சிங் சேஞ்ச். தென் வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தட் அப்படின்னா ஒரு விஷயத்தை கதை மூலமாக, இப்போ வந்து ஒரு கான்செப்டை சொல்கிறீங்க, ஒரு சயின்ஸ் கான்செப்டோ இல்லை ஹிஸ்ட்ரி கான்செப்டோ எதையோ சொல்லும் போது ஹிஸ்ட்ரியில் நடந்தது மட்டும் சொல்லாமல் அது எப்படி இப்போது ரிலேட்டடாக தொடர்பு படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறத யோசித்து அந்த மாதிரி தொடர்பு படுத்தி ஒரு கதை மூலமாக ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ஹிஸ்ட்ரி என்ன செய்ய ஆரம்பிக்கும், அவங்களுக்கு ஈஸியாக பதிய ஆரம்பிக்கும். தென் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அவன் எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரென்த்னா ரீடிங்கா, மெமரியா, ரைட்டிங்கா, இல்லை அவனுடைய கம்யூனிகேஷனா. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை நிறைய பில்ட் பண்ணிங்கனாவே ஸ்ட்ரென்த் இல்லாத விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், பில்ட் பண்ணி வர ஆரம்பிக்கும். தென் அந்த குழந்தையால் எவ்வளோ முடியுமோ அப்படிங்கிறத ஒரு வரையறை வச்சுக்கணும். முடியாத விஷயத்தை எல்டிக்குள்ளே செலுத்தும் போது அவங்களுடைய படிப்பே சுத்தமாக என்ன செய்யும்னா
பாதிக்கப்படும், ஸ்கூலுக்கு வர்றதுலேயே பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ என்ன இந்த குழந்தையால் முடியுங்கிறத ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரியன்டாக நீங்கள் ஒரு வரையறை வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஓரளவு மினிமம் பாஸ் வாங்குகிற கேரக்டருக்குள்ளே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வர ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த ரெமடியல் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணுற முன்னாடி இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை இப்போ 5th படிக்கிற குழந்தைக்கு ரெமடியல் எஜுகேஷன் பண்ணுறோம். ரெமடியல் எஜுகேஷன் அப்படின்னா 5th படிக்கிற குழந்தைக்கு எப்படி பண்ணுவீங்க? எல்டி குழந்தைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் பாடத்தை எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? இப்போ வெளியில் நாங்கள் ரெமடியலுக்கு அனுப்புனாலும் நிறைய பேரண்ட்ஸ் எல்டி கூட்டிகிட்டு வரவங்க, மேடம் நான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன், இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறேன், அப்போ என்ன எடுக்கிறாங்கம்மான்னு நாங்கள் கேட்டால் அவனுடைய ஹோம்ஒர்க்கை என்ன செய்கிறாங்க, அவங்க எடுத்து விடுறாங்க. இது ரெமடியல் எஜுகேஷன் கிடையாது. ஹோம்ஒர்க்கை தாண்டி பண்ணுறது தான் ரெமடியல் எஜுகேஷன். அவன் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். இப்போ 1st ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் தெரியும், லெட்டரை ரீட் பண்ண தெரியும், பிஃபோர் ஆஃப்டர் லெட்டர் தெரியும். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு அது முதல்ல தெரியுதா? 1st ஸ்டாண்டர்ட் லெவல் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? 1st ஸ்டாண்டர்ட் லெவல் ஃபினிஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், அப்புறம் வேர்ட் வாசிக்க தெரியுதா? அப்புறம் 2nd ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி போய் அதில் போய் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். இப்போ இவர் எந்த ஸ்டேஜில் இருக்கார். இவர் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஸ்டேஜ் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் அவருடைய மென்டல் ஏஜ் என்ன இருக்கும், ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா இனிஷியேட் பண்ணணும். ஸ்கூல் ரெமடியல் எஜுகேஷனில் நீங்கள் பாடத்தை இனிஷியேட் பண்ணுறதை காட்டிலும் முதல்ல அதை என்ன செய்யணும், நீங்கள் இனிஷியேட் பண்ணி அந்த குழந்தையோட லெவல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நிறைய ட்ரில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை திருப்பி 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 அவங்களுக்கு என்ன செய்யணும், பழக்கப்படுத்தணும். இப்போ நேற்று ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்க, நிறைய தடவை பழக்கப்படுத்திட்டோம், அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு இல்லாமல் நேற்று சொன்னதை ஒரு சின்ன ரீகால். இது வந்து டைம் உண்மையிலே நிறைய ஆகும். ஆனால் ஒரு சர்டைன் டைம் வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சி என்ன செய்ய ஆரம்பிக்கும், படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். அப்போ நிறைய ட்ரில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இதை நிறைய கேரி அவுட் பண்ணணும். தென் வந்து மினிமம் 1 hour, இது வந்து வீக்லி த்ரைஸ் வந்து ரெமடியல் எஜுகேஷன் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மினிமம் 1 hour ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணும்னா ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த 1 hour டைமில் தான் அவங்க நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியும், கற்றுக்க முடியும். இந்த 1 hour ஒரே ஸ்ட்ரெச்சபிளாக இல்லாமல் இடையில ஒரு சின்ன பிரேக், அந்த சின்ன பிரேக்லேயுமே படிப்பு சார்ந்த வேலைகள் இல்லாமல் அவருடைய மனம் சார்ந்த வேலைகள், ஒரு வாக் போடுறது, இல்லை ஒரு எந்திரிச்சு கீழே போயிட்டு மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் கொடுத்து படித்தோம் அப்படின்னா அவங்க பிரைன் திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டே இருக்கும், நமக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். தென் வந்து இந்த ஸ்கூல் ஒர்க்கை தாண்டி கொடுக்கறது தான் ரெமடியல் எஜுகேஷன். அதனால் ஸ்கூல் ஒர்க்கை அப்பார்ட் பண்ணி ரெமடியல் எஜுகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து க்ரியேட்டிவ் வேலையும் ப்ளேவே மெத்தட்லேயுமே வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு வீடியோஸ் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒரு குழந்தை முன்னாடி எப்படி இருந்தது, ரெமடியல் எஜுகேஷனுக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கிறாங்கங்கிறது தெரியும், நோட் பண்ண. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ரெமடியல் எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடலசன்ஸ் பீரியடில் அந்த ப்ராப்ளம் என்ன செய்யாது, வராது. மேம் சொன்ன மாதிரி 8th வரைக்கும் பாஸ் பண்ணிவிட்டு 9th வந்ததுக்கப்புறம் நிறைய சில்ட்ரன்ஸ் என்ன செய்கிறாங்க, 9th எங்களை ஸ்கூலில் என்ன செய்யலை, அலோவ் பண்ணலை. அப்போ ஏர்லியராகவே நம்ம ஒரு ரீஎஜுகேஷன் பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும், குழந்தைக்கும் கொடுக்கணும். இது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நாம் இப்பொழுது நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ கடைசி 15 நிமிடங்கள் கேள்வி பதில் செஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 4 டாக்டர்ஸ் வந்து நல்ல அற்புதமாக நிறைய கருத்துக்கள், புதுமையான கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் யாருக்கும் இருக்குதா? யாருக்கும் இல்லை, எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கிறோம் இல்லையா?
வெரி குட். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை பற்றி யாராவது, நீங்களாம் டீச்சர்ஸாக இருக்கீங்க, யாராவது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். யாராவது வாங்க, மேடைக்கு வரலாம். ஜென் சைடில் யாராவது, ஆசிரியர்கள் சைடில் போடு, அப்படி நின்று இப்படி நின்று பேசுகிறேன். ஆண்கள் சைட்லேருந்து இங்கே யார், எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? நமஸ்காரம். நான் வந்து ப்ரீ ஸ்கூல், நான் வந்து 3 to 6 வயசு குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற டீச்சர். நான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டர். என் பேர் அங்கையர் கண்ணி. நான் மதுரையில் வளர் நகரில் இருக்க ஹை ப்ளே ஸ்கூல்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். என் பொண்ணு வந்து ராமகிருஷ்ண குருகுலம் உளுந்தூர்பேட்டையில் வந்து குருகுலேட்டாக படிச்சிட்ருக்காங்க. இது அங்கே நடக்கிற கல்வி முறையிலேருந்து தான் நான் ரொம்ப ரெகுலராக ராமகிருஷ்ண மத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அப்படி வரும்போது இப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்கோன்றதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கேயுமே காட்டிக்கல, தெரியல. இங்கே வந்து உட்காரும் போது தான் தெரியுது, இவ்வளோ செயல் செஞ்சுட்டு இவங்களோட இவ்வளோ டைமெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிற எதிர்கால குழந்தைங்களுக்காக எவ்வளோ கீழே இறங்கி நின்று வேலை பார்க்குறாங்கன்னு. அதுக்கு முதல்ல நான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நினச்சா அவங்களோட டைமிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சின்சியராக சொல்லணுன்னா, அவ்வளோ கான்ஷியஸாக கவனிக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்மலாம் ஈஸியாக வந்துட்டோம், கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரத்துக்கு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃபேமிலி எல்லாமே இருந்துச்சு. இப்போ என்னோடய குழந்தைக்கு என்னால் அதை 100% கொடுக்க முடியுமா? என்னை நம்பி ஸ்கூலுக்கு வர எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா பேரண்ட்டுக்கும் நம்மளால் நியாயம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. ஆனால் அதையும் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவர் கம் பண்ணுறதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் நம்மளுக்கு ஒரு கண் திறந்து விட்ருக்காங்க. நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 weeks பிஃபோர் வந்து டிஸ்லெக்ஸியான்ற ஒரு ஒர்க் ஷாப் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அடுத்து இந்த ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. பார்க்கும்போது குறைபாடுன்றது வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வச்சு எல்லாத்தையும் ஃபோனு, யூடியூப்பு, டிவி இப்படி தான் கற்றுக்குறாங்கன்னு நம்மளாம் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இதை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த 4 பேர் வந்து இன்றைக்கி விட்னஸ் பண்ணாங்க. எனக்கு அது கொஞ்சம் தான் தெரியும். நான் அது சம்மந்தமாக தேடிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி வரும்போதே எனக்கு இவங்க 4 பேருமே ஒரு பெரிய டிக்ஷனரியாக தெரிஞ்சாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் உட்காரும் போது எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் இவ்வளோ சொல்கிறாங்களே, நம்ம நல்ல குழந்தை நல்லா அழகாக பிறந்துருச்சு, நல்லா நடக்குது, நல்லா பாடுது, நல்லா பேசுது, சிரிக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்து வர ப்ராப்ளம் எல்லாம் வெளியிலேருந்து வருது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பட் ஆனால் வெளியிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு உள்ள தனியாக அவங்க ஒரு தனி ஹியூமன், அந்த மாதிரி பார்க்கணுன்ற பர்ஸ்பெக்டிவை யாரும் நமக்கும் நமக்கும் தெரியாது. நம்மளும் புதுசு தான். ஏன்னா நம்ம வாய் விட்டு பேசி யாரும் இதை நம்மளை தெளிய வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. எதை எடுத்தாலும் கூகுள் போடுறோம், கூகுள் சொல்லுது. ஆனால் கூகுளில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போது தான் இவங்களோட இத்தனை வருஷ அனுபவங்கள் அவங்க உழைச்சதுனால தான் இதை இவ்வளோ எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எல்லாருக்குமே நான் ரொம்ப தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ஜென் சைட்லேருந்து எல்லாம் ஆசிரியர்கள் தானே, இவ்வளோ கூச்சப்பட்டா எப்படி? கம் ஃபார்வர்ட். வணக்கம், பேர் இசையமுதன், சங்கரநாராயணனார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஸோ சாமிஜிக்கு இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணதுக்கு மிக பெரிய நன்றியை சொல்லணும் ராமகிருஷ்ண மடத்துக்கு. ஏன்னா இது ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். அண்ட் அடுத்த தலைமுறை வரும்போது இதனுடைய ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த ஜாஸ்தி ஆகும்போது எஜுகேஷன் சிஸ்டமும் மாறுது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நம்மளுடைய டீச்சிங் மெத்தட்ஸில் டே டு டே ஆக்டிவிட்டியில் கண்டிப்பான ஒரு பங்காக வரப்போகுது. ஸோ அதுக்கான அருமையான ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு
அதில் வந்து அருமையான ஒரு துவக்கமாக இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாருமே பேசின 4 டாக்டர்ஸுமே எந்த ஒரு இது இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ஆழ்ந்து உள்ளே கொண்டு போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டீச்சிங் மெத்தட்ஸ் மாறணும் அடுத்த தலைமுறைக்கு, அது தெரியணும். ஏன்னா அடுத்த தலைமுறை வரது இந்த ஜென் இசட்டாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபா, இதை விட சேலஞ்சு நமக்கு இன்னும். ஸோ அப்போ அவங்கள வரும்போது நம்ம நிற்கிற இடத்துல நம்ம எப்படி படித்தோங்கிற மெத்தடை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்ம இருக்கிற மெத்தடை வச்சு அவங்கள அனுமானப்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ முறைகளை நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுங்கிறது தான் முதல் படிப்பினை இன்னைக்கிலேருந்து. ஸோ இதை அடிப்படையாக வச்சு இன்னும் மேலும் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமிஜியை நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஆண்டவர்களே சான்றவர்களே அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் வந்து வேறு ஒன்றும் பேச விரும்பலை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். நான் படிக்கும்போது எங்கள் அப்பா படித்தாடா வைக்கன்னு கேட்க மாட்டார். ஒரு தடவை பொய் சொல்லிட்டேன். பொய் சொன்ன அட்டினால் அட்டி தீயட்டி அதோட பொய்யை மறந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை எங்கள் பெரியப்பாட்டை வந்து ஏதோ பேசும்போதே இந்த அடல் டீனேஜில் வந்து அவர்கிட்ட பேசும்போதே ஏதோ கொஞ்சம் கோவமாக அவர்கிட்ட பேசிட்டோம். எனக்கு தெரியல, நம்ம கோவமாக பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு அப்போ அடிக்கலை, பையன் பெரிய பையன் ஆகிட்டான்ட்டு கொஞ்சம் பேசினார். பேசக்கூடாது இந்த மாதிரி பெரியவங்ககிட்டலாம் அப்படின்னு. இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப மனசில் கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சுது. 2வது ஒரு அடிச்சிருந்தாருன்னா கூட எனக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த வயசை பார்த்து அடிக்கலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பொறுமை இல்லை அப்படின்றத நான் நிறையா பார்க்குறேன். அது மாதிரி இப்போ ஆன்மீகத்திலேருந்து எல்லோரும் நிறைய விலகி போகிறது மாதிரி தெரியுது. நான் சாமியை கும்பிட மாட்டேன். 42 வயசு வரை சாமியை கும்பிடல. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பயங்கரமாக ஆர்குமெண்ட் வரும், பயங்கர ஆர்குமெண்ட் வரும். என்ன சார், சரி ஒரு நேரம் நீ புரிஞ்சுக்கூடா, பாலில் தானே நெய் இருக்குது, பார்த்து தெரியாதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு விட்டார். இப்போ அவர் இறப்புக்கு பிறகு நம்ம கொஞ்சம் முழுவதுமாக வந்துட்டோம். இப்போ ராமகிருஷ்ணருடைய முழு பக்தராக இங்கே வந்துட்டுருக்கேன். என் பையன் இங்கே தான் படிக்கிறான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, என் பொண்ணு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கவே எழுத சொன்னாலும் மந்தமாக உட்காந்தே இருக்கும். என்னால் கவனிக்க முடிஞ்சிச்சு. நான் டக்குன்னு போய் ஒரு ஜாதகார்ட்ட போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். அப்படியா, முன்னோர் வழிபாடு இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு உங்கள் குலதெய்வம் இல்லாமல் வேறு ஒரு சாமி கும்பிட்டுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் சரியாக கும்பிடலை. நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வெத்தலை பாக்கு சுட வச்சு அந்த அம்மா பேரை சொல்லி உன் பொண்ணை வழங்க சொல்லு. 2 தடவை வழங்கினா, 3வது தடவை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு டியூஷன் எடுக்குது, வேறு எங்கேயும் போகல, சும்மா போச்சு. அந்த பொண்ணு சொல்லி கொடுத்த மெத்தட் இதுக்கு பிடிச்சிருச்சு, பாஸ் ஆகிடுச்சு, நல்லபடியாக படிச்சிருச்சு. அப்போ இறைவனுடைய துணை இல்லாமல் எதையும் நம்ம கடக்க முடியாதுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதில் சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து அந்த தாமச நேரத்தில் தான் தவறுகள் நடக்குது. இந்த தாமச நேரத்தை வந்து நம்ம இறை வழிபாட்டில் கொண்டு போனோம்னா பிள்ளைகளுடைய இந்த இப்போ சொன்னாங்கள்ல ரொம்ப பயமாக இருக்குன்னாங்கள்ல, அந்த பயம் தேவையில்லை. நம்மளை நம்பணும், இறைவனை நம்பணும். நம்ம சாமிஜி மகாராஜி சொல்லியிருப்பாங்கள்ல, விவேகானந்தர் சொல்கிறது மாதிரி இறைவன் நம்பணும், அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரொம்ப மிக அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காரதுக்கே இவ்வளோ நேரம் உட்கார வச்சது அவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். அது இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம்னாலே இந்த இறை ஆற்றல் ஆன்மீக சக்தி நமக்கு வேலை செய்ய தான் செய்யும். அதில் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் இருக்கும். ஆசிரியர்கள்லாம் அவங்கள்ட்ட இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து இந்த பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நேச்சர் கால் வர்றது இயற்கை தானே, பொம்பளை பிள்ளைகளுக்கு நேச்சர் கால் வருது. மழை நேரத்தில் எப்படி வரும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கணும், கேட்டால் விட்டுற வேண்டியதானே, போய்ட்டு விட்டுற வேண்டியதான். ஒரு நாள் சப்ஜெக்டே பிடிக்காம கூட போகுதுன்னு வச்சுக்கிடுவோமே, வெளில சுற்றி தெரிஞ்சுன்னா எங்கே போகுது, ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கா, ஏன் போகுது அப்படின்னு அப்புறம் கூட பேசலாம். இது கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணலாம் இருக்கும். அந்த பிள்ளை சாயந்தரம் நைட்டு வந்து ரொம்ப வலி, அதுக்கு அது சம்மந்தமான வலி, அதை இரிட்டேஷனை படிக்கவும் முடியல, அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிள்ளைய மேலே கவனம் எடுத்து பண்ணிங்கன்னா ஆசிரியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இதன் மூலமாக தெரிவிச்சதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். ஓகே, நன்றி. ஸோ எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராமகிருஷ்ண மடத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்தியிருக்கிறோம். இது இல்லாமல் நிறைய யூத் கேம்ப், ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ரெகுலர் யோகா கேம்ப்பு எல்லாம் நடக்குது. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் ராமகிருஷ்ணர் கோவில் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நடக்குது. நீங்கள் முன்னாடி வரும்போது ஒரு கோவில் பார்த்துருப்பீங்க. எப்படி நமக்கு மீனாட்சி கோயில் இருக்கோ, அழகர் கோயில் இருக்கோ, அதே போல் இது ஒரு கோவில், அவ்வளோதான்.
இங்கே இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து யாராவது ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நேரடியாக பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ இவங்க சொன்னாங்க நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க, அதுக்கான தீர்வுகள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தீர்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி இறைவனுடைய துணை வேணும். இறைவனுடைய துணை வேணும். அந்த துணை நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்தோட தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தில் நீங்கள் தொடர்பு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு சிவனை பிடிக்கலாம், இல்லைன்னா எனக்கு விஷ்ணு பிடிக்கலாம், கிருஷ்ணரை பிடிக்கலாம், பரவாயில்ல. எந்த தெய்வத்தை பிடிக்கிறீங்களோ பரவாயில்ல. ஆனால் இங்கே மடத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. மடத்தோட நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளும்போது இயல்பாகவே இந்த இடத்துல ஒரு பியூரிஃபைடு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய உடல் மனதை சுத்தப்படுத்தும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனர்ட் மேட்டர். நமக்குள்ளே கூட இந்த ஸ்பிரிட் அது வந்து எப்பவுமே செல்ஃப் எஃப்லிஜன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டிவைன் அந்த குவாலிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடமா இந்த ராமகிருஷ்ண மடம் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த கோவிலை மையமாக வச்சு தான் நடக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்களாம் சாப்பிட போவீங்க, சாப்பிட போகக்கூடிய இடத்துல ஒரு நோட்டு வச்சுருக்குறோம். சாமிஜி, நாங்கள் மடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அட்டன் பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம். மடத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய நம்பரை அந்த நோட்டில் எழுதிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா குரூப்பில் நாங்கள் போட்டு விட்டுருக்குறோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிங்க கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போட்டு விட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணுவோம். தினமும் காலையில் ஏதாவது ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு ஷேர் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு நோட்டீஸ் இருக்கும். அந்த நோட்டீஸில் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தோடைய ப்ரோக்ராம் எல்லாமே அந்த நோட்டீஸில் இருக்கும். யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்களால் முடிந்த போது வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? வரும்போது குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. தினமும் ஈவினிங் 6:30 மணிக்கு பஜனை இருக்கும். அதன் பிறகு ஒரு ஆரத்து இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சொன்னாங்க, அந்த மேடம் கூட சொன்னாங்க, குழந்தை ஈஸியாக வந்து சினிமா பாட்டு பாடுதுன்னு. ஆனால் என்றைக்கு நம்ம ஒரு ஆன்மீக பாட்டை நம்ம யாராவது கற்றுக் கொடுத்துருக்கோமா குழந்தைக்கு? அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. ஆனால் மடத்தில் வந்தீங்கன்னா தினமும் வந்து ஆன்மீக பாடல்கள், தமிழ் பாடல்கள்லாம் பாடுவாங்க. குழந்தைகள் தன்னை அறியாமல் ஒரு நல்ல சம்ஸ்காரம் அது உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி ராமகிருஷ்ண மடத்தில் ஓப்பனாக இருக்குது. அது எல்லா தெய்வத்தை பற்றியும் பாடுவோம். ராமரை பற்றி பாடுவோம், கிருஷ்ணரை பற்றி பாடுவோம், சிவனை பற்றி பாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத்.